சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 4th பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ இது வரைக்கும் 3 பேஜ் முடிச்சு 4வது பேஜை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நவம்பர் 23 சரிங்களா 2025 இந்த 4th பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சுபைக்குழுவில் பயணித்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சென்றுள்ள மகிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விலே அதே அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு 51 காலி பணியிடம். ஸோ அந்த 51ல் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவங்க இருக்கிறாங்க. 50 காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குழு ஆசிரியர்கள் பெற வேண்டும். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியை ஆரம்பிச்சிட்டோம். இந்த 4th பேஜை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், முன்பே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 4th பேஜில் முன்பே நம்ம ஆரம்பித்து உங்களுக்கு வேற என்னென்ன ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வெற்றியை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 தொகுதி. ஸோ இதை பிடிஎஃபாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், மெட்டீரியலாகவும் கொரியர் அனுப்புகிறோம். அனுப்பிட்டு உங்களுக்கு 200 தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 200 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாக கொடுத்து உங்களுக்கு நினைச்சிடும் வழிகாட்டுதலை உருவாக்கிட்டு இருக்கோம். அது போக பயிற்சி வகுப்பு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ அவர்களும் பயிற்சி எடுக்கணும் என்பதற்காக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் 52,885 வினாக்கள். இந்த 52,850 வினாவிடை தொகுப்பானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22 தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கொரியர் மூலம் நீங்கள் 22 புத்தகங்களை வாங்கிக்கலாம். டோட்டலாக 6,500 ரூபாய் இதற்கான தொகையாக நம்ம வைத்து உங்களுக்கு பயிற்சிகளை ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கையேடு இந்த வினா வங்கியை வாங்கும் பொழுது உங்களுக்கு அதே 200 டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துரும். ஸோ லாஸ்ட்டில் 30 ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்துரும். அந்த 30 தேர்வுகளும் டிஆர்பி பேட்டர்னில் சரிங்களா. ஸோ 150 வினாக்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு 30. ஸோ டோட்டலாக 180 வினாக்களாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். 150ங்கிறது தனியாகவும் 30 தனியாக சரிங்களா. ஸோ டோட்டலாக 30 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ எல்லா ஆசிரியர்களும் இந்த கொஷின் பேங்க் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டோம், அதை படிச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதிகப்படியான தேர்வுகள் எழுதாததுனால தான். அதனால தான் நம்ம 200 தேர்வுகள் கான்செப்ட் வச்சு கொடுக்குறோம். அது போக இந்த கொஸ்டின் பேங்கை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய தவறுகள் திருத்தப்படும். கடைசியில் முந்தைய ஆண்டு வினாவிடையும் இதோட சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு இந்த தேர்வில் முந்தைய ஆண்டு வினாவிடையையும் தொகுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் எப்படி இருக்குது, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வேற எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போக இறுதி கட்டமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுவதற்கு 40,000 வினாக்களை உள்ளடக்கிய ஒன்லைனரும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேங்க்ல சாம்பிள் எப்படி பார்க்கணும், நம்ம டோட்டல் கொஸ்டின் பேங்கையும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம். அதை இறுதியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 16 கொஸ்டின் கேட்குறாங்க. 10,187 வினாக்கள் விடைகளோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 புத்தகங்களாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதே இது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 வினாக்கள் 4 புத்தகமாக 10,000 கொஸ்டின்ஸ். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறாங்க, 24 வினாக்கள் 1350 வினாவாக 2 புத்தகம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வினாக்கள் உங்களுக்கு 4 புத்தகம் கொடுக்குறோம். 9,423 வினா விடைகள். அடுத்த ஹிஸ்டரி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் 2 புத்தகம், சரிங்களா? ஸோ 6,263 வினா விடைகள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம். ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம், ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 2 புத்தகம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 52,885 வினா விடைகள். ஸோ இதை ரொட்டீனா ஆசிரியர்கள் பயன்படுத்தினா வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. அது போக நம்ம ஒன்லைனர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 2026ல் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ இதற்கான சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுபி குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் இதற்கான சாம்பிள் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை ப்ளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் ரேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல், கொஷின் பேங்க், டெஸ்ட் பேஜோட டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டிஆர்பி கொஷின் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. 7,200 ரூபாய் வரும் ஜிஎஸ்டியோட, சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாய் கூகுள் பே, ஃபோன்பேயில் வாங்கும் பொழுது நீங்கள் இதில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படிங்கையில் உங்களுக்கு 7,200 ரூபாய் இதற்கான தொகை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுறீங்க. இதை எந்த மாதிரி புத்தகத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளே இருக்கும். 1 பை 1 நீங்கள் ரீட் பண்ணி எத்தனை பக்கம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோம்னா எல்லா பிடிஎஃபோட சாம்பிள், சரிங்களா? புக் 1, புக் 2, புக் 3, புக் 4. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகமும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சில புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பி அதிகமாக இருக்கனால இதில் கொடுக்க முடியல. ஸோ மற்றதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 2 விஷயங்களை சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இந்த 17 தொகுதியும் உங்கள் கையில் இருக்க வேண்டிய தொகுதி. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டெஸ்ட் பேஜ், அந்த டெஸ்ட் பேஜ் இதில் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். ஸோ அது போக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கொஷின் பேங்க். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் படிக்க முடியாது, நான் ப்ரைவேட்டில் இருக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்குறதே எனக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஒன்லைனரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் இதற்கான முழுமையான ப்ராசஸ். ஸோ இதை அப்படியே பயன்படுத்துங்க. 2026 உங்களுக்கான ஆண்டாக வட்டார கல்வி அலுவலர் பணிக்கு செல்லக்கூடிய ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள், கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.